வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோசிதாவத்துக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஷாக்கிங் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நம்ம டிசி கிட்ட வந்து போயிடலாம். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, சூப்பர்மேன் படத்துக்கான இந்த ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட டாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டு இருக்கேன். ஸோ அது கூடவே சேர்ந்து சில ஸ்பாய்லர்ஸும் சுற்றிட்டு இருக்கேன். அதை பற்றி நான் பேச விரும்பல. பட் இருந்தாலும் எல்லாரும் கொஞ்சம் உஷாராக எடுத்துக்கோங்க. சூப்பர்மேன் ஸ்பாய்லர்ஸ் ஆன்லைனில் சுற்றிட்டு இருக்கு. படம் எப்படி ஒரு மாதத்தில் வந்துடும். அண்ட் படத்தை சுற்றி நிறைய ஹேட்டுமே இப்போதைக்கு பில்டப் ஆகிட்டு இருக்கேன். என்னவா இருந்தாலும் நம்ம படம் பார்த்தே முடிவு பண்ணிக்கலாம். ஸ்பாய்லர் சுற்றிட்டு இருக்கீங்க, பி கேர்ஃபுல். சூப்பர்மேனுக்குன்னு ஒரு படம் வரும்போது பேட்மேன் த பிரேவ் அண்ட் போல்டுன்னு சொல்லி பார்த்தா ஒரு படத்தை வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் வண்டர் வுமன் பற்றின எந்த ஒரு பேச்சுமே இது வரைக்கும் ஜேம்ஸ் கன் எடுக்காமல் இருக்காரு. தெமிஸ்கேராவை சுற்றி ஒரு தனி சீரிஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குதான். பட் அதில் வண்டர் வுமன் வருவாங்களா இல்லையான்னு சொல்லி 100% கன்ஃபார்மே கிடையாது. அதனால் ஒரு ஃபேன் டேரக்டாக ஜேம்ஸ் கன் கிட்டேயே வண்டர் வுமன் பற்றி நீங்கள் ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா, ஐடியா இருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா ஐடியா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா இருக்குது, கூடிய சீக்கிரம் அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி லைட்டாக அதை பற்றி டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வண்டர் வுமனுக்கான அந்த ஒர்க் பேக்ரவுண்டில் போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் அது என்ன மாதிரி அமைய போகுதுன்னு. ஸோ யார் வண்டர் வுமனாக வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி இப்போவே உங்கள் ஃபேன் காஸ்டிங் ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதாங்க இந்த வாரத்துக்கான டிசி அப்டேட்ஸ் அவ்வளோதான். ஆனால் மார்வல் சைடில் நிறைய கொட்டி கிடக்குது. ஒரு பேட் அப்டேட், வி காட் GTA 6 பிஃபோர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேங்கிற மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை டிலே பண்ணியிருக்காங்க. மே மாதம் வர வேண்டிய அந்த படம் இப்போதைக்கு டிலே ஆகி டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது. அதுவும் டேரெக்டாகவே டியூன் கூட போட்டிக்கு போகுது. எதுக்காக இந்த மாதிரி டிலே பண்ணாங்கன்னு தெரியல. பட் மோஸ்ட்லி ப்ரொடக்ஷன் டிலேவாக தான் இருக்கணும். ஏகப்பட்ட ஃபைனான்ஷியல் கான்டாக்ட் பிரச்சனையும் போயிட்டு இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எல்லாத்தையுமே சேர்த்து இப்போதைக்கு இந்த படத்தை டிலே பண்ணி கொடுக்குறோம், ஆனால் குவாலிட்டியாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் GTA 6 பிராண்ட் நியூ டே ரெண்டுமே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு முன்னாடியே வந்துடும். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ப்ரீக்வல் தான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதன்படி இப்போதைக்கு அந்த கதை கிரானாலஜிக்கல் ஆர்டராக பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிற அந்த காரணத்தினால சொல்ல முடியாதுங்க, பிராண்ட் நியூ டே டூம்ஸ்டேக்கான ப்ரீக்வலாகவே அமையலாம். அண்ட் டூம்ஸ்டே இப்போதைக்கு டியூன் மெஸ்ஸாயா டியூன் 3யோட அந்த ரிலீஸ் டேட் கூட மேட்ச் ஆகிருக்கு. இதனாலேயே நிறைய ஃபேன்ஸ் பார்பன்ஹைமர் போல் இதுக்கு டியூன்ஸ் டேங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. டூம்ஸ்டேவா டியூனா மோதி பார்த்துக்கலாங்கிற மாதிரி கிளம்பி இருக்காங்க. என்ன நடக்க போதும், கண்டிப்பாக டூம்ஸ்டே தான் ஹையஸ்ட் கிராசிங் போகும் நம்புகிறேன். அண்ட் லேட்டஸ்ட்டாக கிளம்புன ஒரு ரிப்போர்ட் படி டூம்ஸ்டே 2 பில்லியன் அடிச்சாதான் பிரேக் எவன் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே இருந்துடா கிளம்பி வரீங்க? ஃபர்ஸ்ட்டு அவதார் 1 பில்லியன் அடிச்சா பிரேக் எவன் சொன்னாங்க. இப்போ என்னடானா டூம்ஸ்டே 2 பில்லியன் அடிச்சாதான் பிரேக் எவனா? அப்போ எவ்வளோ காசரா செலவு பண்ண பார்க்குறீங்க? என்னடா நடக்குதுங்க? என்னென்னமோ சொல்கிறாங்க. படம் நல்லா இருந்தால் சரி. லேட்டஸ்ட்டாக ஒரு ட்ரஸ்டபிள் இன்சைடர் ஜெஃப் ஸ்னைடர் வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே படத்தில் கோஸ்ட் ரைடர் அப்பியர் ஆகிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த லீக் பண்ணியிருக்காரு. உண்மையான்னு தெரியல, அதுவும் எந்த கோஸ்ட் ரைடருங்கிறதையும் மென்ஷன் செய்யல. ஜானி பிளேஸா, ராபி ரேஸா, யாராக வேணாச்சும் இருக்கலாம். ஆனால் கோஸ்ட் ரைடர் டூம்ஸ்டே படத்தில் வர மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கான். அதுக்கான ஆக்டரை தேடிட்டு இருக்காங்களாம். ஸோ நிக்கலஸ் கேஜே இப்போதைக்கு கோஸ்ட் ரைடராக வராமல் ஒரு புது கோஸ்ட் ரைடராக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போலங்க. ஆக்சுவலாக டெட்பூல் அண்ட் வுல்வரின் படத்திலே கோஸ்ட் ரைடர் வர வேண்டியது ஜானி பிளேஸ். அந்த கான்செப்டை டூம்ஸ்டேல அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 25-30 பேர்கிட்ட வந்து ஓடிட்டு இருக்கு. அடிஷ்னலாக ஒரு 30 பேர் வந்து அடிபட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இவங்க வேறையா? கிளப்புங்க. எந்த கோஸ்ட் ரைடர் வந்தால் நல்லாயிருக்கும் சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் டிஸ்னியோட கன்சியூமர் கான்ஃபரன்ஸ் பற்றி நான் நடந்திருக்கேன். ஸோ அப்கமிங் படங்கள் சம்மந்தப்பட்ட டாய்ஸை பற்றி அவங்க பேச வந்திருக்காங்க போல. அதில் நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அண்ட் டாக்டர் டூம்க்கான ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி ஒரு ஆர்ட்டை வந்து பார்த்தா லீக் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் கிடையாது, ரெண்டுமே ஆர்ட் தான், கான்செப்ட் ஆர்ட் கூட கிடையாது. ஆல்ரெடி போட்டப்பட்ட ஆர்ட்டை அவங்க ஜஸ்ட் ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதில் நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு 3 வில்லன்கள் கிட்ட டீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. டூம்ஸ்டோன், ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனில் பார்த்துருப்பீங்களா, லானி லிங்கன், அவர் பிராண்ட் நியூ டேல இருக்க மாதிரி பேசுகிறாங்க. ஸ்கார்பியன், அதாவது ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்கில் வந்த அதே ஆக்டர் இப்போதைக்கு ஸ்கார்பியனை ரிட்டன் ஆகிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுருக்கேன். அண்ட் அதை தொடர்ந்து இதை நான் எதிர்பார்க்காத ஒரு பேர் தான் பூமராங். ரொம்பவே ஒரு மைனர் வில்லன், ஜஸ்ட் ஒரு பூமராங்கை வச்சு மட்டுமே சுற்றக்கூடிய ஒரு வில்லன். அவரை ஸ்பைடர்மேனுக்கு வில்லனாக போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. காமிக்கில் ஆரம்பத்தில் அவர் வில்லனாக வந்திருந்தாலும் நடுவில் அவர் ஸ்பைடர்மேனுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டராகவே மாறி இருப்பார். ஒருவேளை அப்படி கொண்டு போகிறாங்களோ. பட் இவங்க 3 பேருமே மல்டிவர்சல் லெவல் பவர்ஃபுல்லான வில்லன்லாம் கிடையாது, ரொம்பவே கிரவுண்டட் வில்லனாக இருக்குது. அந்த காரணத்தினால மேபி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஒரு கிரவுண்டடான படமாக கூட அமையலாங்க. கிரவுண்டட் கதை, கிரவுண்டட் படம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தப்பி விட்டுறாதீங்கடா டே. டேர்டெவில் பார்ன் அகெயின் சீசன் 2க்கான அந்த ஷூட்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அண்ட் அஃபிஷியலாகவே இப்போதைக்கு அந்த படத்தில் ஜெசிகா ஜோன்ஸ் அப்பியர் ஆக போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செட் பிக்ஸ்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு. எஸ், இப்போதைக்கு டேர்டெவில் பார்ன் அகெயின் சீசன் 2ல் ஜெசிகா ஜோன்ஸ் வர போகிறாங்க. அப்படியே எல்லா டிஃபெண்டர்ஸும் உள்ள வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அயன் ஃபிஸ்ட் ரிட்டன் ஆகிற மாதிரிலாம் பேச்சு அடிபட்டு இருக்கு. வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஜெசிகா ஜோன்ஸ் டேர்டெவில் பார்ன் அகெயின் சீசன் 2ல் கன்ஃபார்மாக வராங்க. அப்படின்னா நம்ம டேர்டெவில் இப்போதைக்கு ஆன்டி விஜிலான்டி டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு எதிர்த்து ஒரு பெரிய அவருக்கான ஒரு டீம் உருவாக்கிட்டு இருக்காரு. ஆன்டி ஹீரோ டீமா இல்லை அதுக்கு அதை ஏதாவது ஒரு பேர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஃபெண்டர்ஸாக இருக்க வாய்ப்புகள் கம்மி. பட் ஏதாவது ஒரு வித்தியாசமான பேரை வச்சு இப்போதைக்கு ஆன்டி விஜிலான்டி டாஸ்க் ஃபோர்ஸை டேர்டெவில் பார்ன் அகெயினில் எதிர்த்து நிற்க போகிறாங்க. ஜெசிகா ஜோன்ஸ் இஸ் பேக்.
ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கான அந்த ப்ரொமோஷன் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு குட்டி டீசர் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கேன். அதில் பேக் ஸ்டெபிலிட்டிங்க தெளிவாகவே காட்டியிருக்காங்க. நிறைய ஆன்லைன் லீக்ஸ்லாம் அதுக்கும் நடந்துட்டுருக்கு. கதையெல்லாம் எங்கேயுமே லீக் ஆன மாதிரி பார்க்கல. பட் ப்ரொமோஷன் செம்ம ஹெவியாக ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர்மேன், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், ஜுராசிக் வேர்ல்ட் ரீபத் 3த்துக்கு தான் போட்டியே. யார் ஜெயிக்க போகிறான்னு பார்த்துடலாங்க. ஜுராசிக் வேர்ல்ட் ரீபத்துக்கான செகண்ட் ட்ரெய்லரும் வந்திருக்கு. அதை நம்ம பிரேக் டவுனும் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது ஸ்கிபிடி டாய்லெட் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? இதுக்கான லைவ் ஆக்ஷன் படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் இந்த ப்ராங்க்லாம் பண்ணல, ஏப்ரல் ஃபுல்லாம் கிடையாது. நிஜமாலே ஸ்கிபிடி டாய்லெட்டுக்குன்னு ஒரு லைவ் ஆக்ஷன் படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. யார் தெரியுமா டேரக்டர்? மைக்கேல் பே. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டேரக்டர் மைக்கேல் பே இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. அது கூட பரவாயில்லடா. இதோட ஷாக்கிங்காக இருந்தது என்ன தெரியுமா? இந்த ஸ்கிபிடி டாய்லெட் படத்தை விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைஸ் பண்ண போகிறது யார் தெரியுமா? அவதார் படத்தோட விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் லெகாட்டோ. அவதார் படம் ஸ்கிபிடி டாய்லெட், என்னடா காம்பினேஷன் இது? பட் ஸ்கிபிடி டாய்லெட்டுக்குன்னு லைவ் ஆக்ஷன் படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. யாராவது ஃபேன்ஸ் இருக்கீங்களாடா? பிரெயின் ராட்டுக்குன்னு மீன் போட்டுருந்தா அதே படம் எடுக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. யாரா அடிங்க? யார் அந்த லோர் கூட என்னன்னு தெரியாது. உங்களுக்கு யாருக்காவது அந்த ஸ்கிபிடி டாய்லெட் லோர் தெரிஞ்சா அது 1 லைனில் கீழே காம் பண்ணிட்டு போங்க. யாரெல்லாம் ஹைப்டாக இருக்கீங்க அதிகமாக சொல்லிட்டு போங்கப்பா. சின்ன வயசில் கண்டிப்பாக எல்லாருமே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடிருப்பீங்க. இப்போ கூட நிறைய பேர் விளையாடிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு கேமுக்கு இது வரைக்கும் லைவ் ஆக்ஷன் படம் வராதது ஒரு வருத்தம் தானே. பட் லைவ் ஆக்ஷன் இல்லாமல் ஒரு அனிமேட்டட் சீரிஸை நெட்ஃப்ளிக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். எஸ், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸுக்கு ஒரு அனிமேட்டட் சீரிஸ் வரப்போகுது. அனிமேட்டடாக இருக்க வரைக்கும் நல்லது. அப்பப்போ இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டீமே வந்து பார்த்திங்கன்னா சில அனிமேஷன் மூவி மாதிரி குட்டி குட்டியாக அவங்களுடைய யூடியூப் சேனலில் போடுவாங்க. அது பார்க்க நல்லாயிருக்கும். அதே ஸ்டைலில் ஒரு சீரிஸ் மாதிரி இதை மேக் பண்ணிட்டு கூட்டு போனாங்கன்னா நல்லாவே இருக்கும்னு தோணுது. கிளாஷ் ஆஃப் கிளான் லோருமே பெருசுங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் சின்ன வயசில் டவுன் ஹால் 11 வரைக்கும் போயிருக்கேன். நீங்கள் இந்த டவுன் ஹாலில் இருக்கீங்க, போட்டுக்கலாமா? கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பற்றி எத்தனை பேர் ஹைப்டாக இருக்கீங்க? அக்னாலஜ் மீ அப்படின்னு WWE சுற்றிட்டு இருந்த ரோமன் ரீன்ஸை இப்போதைக்கு ஹாலிவுட் பக்கம் எழுதிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கான லைவ் ஆக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்கு அந்த படத்தோட வில்லன் அக்குமாவா நம்ம ரோமன் ரீன்ஸை கேஸ் பண்ணுற ஐடியா இருக்கான். ஏன்னா ஆஃபீஷியலாக கேஸ் பண்ணல. பட் அந்த படத்தில் இப்போதைக்கு ரோமன் ரீன்ஸ் வில்லனாக வரலாங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கேன். அக்குமா பார்க்கறதுக்கு ரோமன் ரீன்ஸ் மாதிரிலாம் இருக்க மாட்டார், ஆனால் கொண்டு வந்துடலாங்க. ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லைவ் ஆக்ஷனில் ரோமன் ரீன்ஸ் வில்லன். ஃபைனலி இட்ஸ் டைம். ரோமன் ரீன்ஸ் ஒரு அமேசிங்கான ஆக்டர். பயங்கரமான ஒரு ஆரா இருக்குங்க. அவர் ஒரு ப்ரெசன்ஸ் சூப்பராக இருக்கும். அந்த ஆராவை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டராகவே மாறுவார். ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் அவருடைய ஆராவை ஒழுங்காக யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். எல்டன் ரிங் கேம் கண்டிப்பாக நிறைய பேர் விளையாடிருப்பீங்க நம்புகிறேன். இப்போ அந்த கேமை லைவ் ஆக்ஷனாக கொண்டு வர போகிறாங்க. ஆனால் பெரிய ஸ்டுடியோஸ் கிடையாது. 84 அலெக்ஸ் கார்லாண்ட் கூட ஒன்றா சேர்ந்து எல்டன் ரிங்கை லைவ் ஆக்ஷனாக மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 84 இன்வால்வ் ஆனது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எல்டன் ரிங் கேமு பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் 84 ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான படங்கள் எடுக்கிறவங்க அந்த பிரம்மாண்டத்தை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் சர்ப்ரைஸான படங்கள்லாம் நிறையவே எடுக்கிறவங்க. அப்படி பார்க்கும்போது இந்த எல்டன் ரிங்கை வச்சு நம்மளை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணலாம். எல்டன் ரிங்கோட லோரும் பெருசாக நான் கேள்விப்பட்டேன். நான் விளையாண்டது கிடையாது, ஆனால் விளையாண்டுங்கிற ஐடியா இருக்குது. ஸோ எல்டன் ரிங் விளையாண்டவங்க 84ஓட அந்த லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹாலிவுட் அப்டேட்ஸ் இதோட முடியுது. அப்படி நம்ம ட்ரெய்லர்ஸ் கிட்ட போகும்போது நிறைய ட்ரெய்லர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. முக்கியமாக வெல்கம் டு டெரி நம்ம இட் ஃப்ரான்ச்சைஸோட மொதல் சீரீஸ்க்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க சொல்லலாம். லைட்டாக அந்த இட் பார்ட் 1 வந்து அப்படியே கொஞ்சம் சீரிஸ் ஃபார்மேட்டில் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மொத்தம் 6 எபிசோடில் தரமான ஒரு சீரிஸாக இது இருக்க வாய்ப்புகள் அதிகம். 5 எபிசோட் கிட்ட இட் க்ளவுன் வரப்போதான். 3 சீசன் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சீசனும் 27 இயர்ஸ் பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கோம். ஸோ 1908 சீசன் 3 நம்ம இட் எப்படி பூமிக்கு வந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு கதையை அது அமையும் நம்புகிறேன். முக்கியமாக இந்த லோரை எக்ஸ்பேண்ட் பண்ணோம், அதுவே போதுமானது. நல்லா இருக்குங்க. ட்ரெய்லர் அமேசிங்காக இருக்குது. பிரேக் டவுன் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஜூட்டோபியா எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்துருக்கீங்க? அமேசிங்கான ஒரு படம், சூப்பராக இருக்கும். பார்ட் 1 இப்போ பார்ட் 2க்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் ட்ரெய்லர்லாம் சொல்ல முடியாது, கதை என்ன மாதிரி இருக்க போது அவங்க டீசர் பண்ணல. ஜஸ்ட் அந்த உலகத்தில் வரக்கூடிய புது அனிமல்ஸ், புது வில்லன் அண்ட் புது வேர்ல்டு என்ன மாதிரி இருக்க போதுங்கிறத மட்டும் டீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீசர் தான் நான் சொல்லுவேன். நல்லாயிருக்கு, ஆனால் ட்ரெய்லர் கிடையாது. அது கூடிய சீக்கிரம் ட்ரெய்லர் வரும் நம்புவோம். நல்லா இருக்குங்க டீசர், செக் பண்ணி பாருங்கள். ஜூட்டோபியா 2 அண்ட் இதோட அதுக்கான எல்லா சூப்பர் நியூஸும் முடியுது. ஒரு ட்ரையான வீக் தான், பட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸோ நான் மிஸ் பண்ணி ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ அதை மறக்க வைக்கலாம். காம்பனிக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ராசம் பண்ண விட எல்லாமே பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். ஓ வாட்டா.